ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாபா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி எப்படி செய்யுதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ், பிரிஞ்சி இலை. இந்த ஹோல் கரம் மசாலா எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ 1 கேஜி அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி வெங்காயத்தை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் சால்ட் இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளியை அரைச்சி அதோட விழுது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளியில் இருக்கிற அதோட தண்ணியும் இந்த தக்காளி இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா மசாலையும் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கலாம். அதோட மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இல்லை அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். இது வந்து கலருக்காக வேண்டியதான், இது வந்து ஸ்பைசி இருக்காது. ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா தயிர் வந்து திரிஞ்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலா கூட இந்த தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அப்போ நம்மளோட சிக்கன் வந்து சாஃப்டாக குக் ஆகும். அதுக்கு தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த தயிர் எல்லாம் சேர்ந்து மசாலா கூட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன்லேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நம்ம இப்போ தண்ணி தான் ஆட் பண்ண வேண்டாம். அந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வந்து சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கும். ஸோ லாஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒன் டைம். நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். கசூரி மேத்தியை கொஞ்சமாக இதுமாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் லாஸ்ட்டாக இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவியை நீங்கள் இனிமேல் வீட்டிலேயே தாபா ஸ்டைலில் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.